அக்கா மதியே வீடும் பலன்னு இருக்கு. சரிக்கா வரேன்க்கா. இவ்வளவு தூரம் வந்துட்ட, ஒரு காஃபி குடிச்சிட்டு போயேன்பா. இல்லக்கா, ஒரு நாள் வந்து ஃபுல் மீல்ஸே சாப்பிட்டு போறேன்க்கா. ஐயோ, கோயில்ல செருக்கி வச்ச சில மாதிரி இருக்குக்கா. பக்கத்துல பாரு அவனை, அதே கோயில்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார மாதிரியே இருக்காங்கக்கா. சைக்கிள. ஆமால, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் சகிக்கல. ஆமாக்கா, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இந்த லட்சணத்துல டிவி சீரியல் நடிகை சுலோச்சனாவை வச்சிருக்கான். அவ என்னத்தை போட்டு மயக்கனான்னு தெரியல, அங்கே விழுந்து கிடக்குற மனுஷன். பாவம்க்கா, நீ இதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோ, உச்சத்தையே அடைய மாட்ட. அது என்னடா உச்சம்? ஐயோ, உச்சம்னா என்னன்னே தெரியாதா உனக்கு? கொஞ்சம் சொல்லேன்டா. சொல்றா. அக்கா, இதெல்லாம் ரூமுக்குள்ள போயிட்டு விலாவரியா சொல்லணும். அப்ப வா, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுறா. வா. ஐயா, குயிலுக்கு ஒரு குருவி குத்து ரெடி. கதை சொல்றேன்னு சொன்ன. காலை அமுக்கி விட்டாதான்க்கா எனக்கு கதை சொல்ற மூடே வரும். இந்த பிரச்சனை வேற. ஆமாக்கா. அக்கா, நான் கதை சொல்லும் போது உச்சி குட்ட கூடாது, மேல மேலன்னு சொல்லணும். அவ்வளவுதானே, சொல்லுடா. உன்னைய மாதிரி என்னைய மாதிரி 2 பேரு ஒரு ஊர்ல இருந்தாங்களா. மேல 2 பேரும் சேர்ந்து தோப்புக்கு போனாங்களாம். மேல. ஆஹா, தோப்புக்கு போற வழியே எப்படி இருக்குன்னா தோப்பு எப்படி இருக்கும். மேல ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஆதரவா இருந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படியே சாஞ்சுக்கிட்டாங்களாம்.